இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபி பகுதியை பார்க்க போகிறோம். அந்த ஜாகிரஃபி பகுதியில் பார்த்திங்கன்னா நீர்க்கோளமும் நீரோட்டங்களும் அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், புவியினுடைய அனைத்து நீரும் பெருங்கடல்களிலும் நீரோடைகளிலும் ஏரிகளிலும் நிலத்தடிகளிலும் மண்ணிலும் காற்றிலும் காணப்படுகிறது. புவியில் காணப்படும் மொத்த நீரின் அளவில் 97% பெருங்கடல்களின் சேமிப்பாக இருக்கின்றது. 2% குறைவான நீர் அண்டார்டிகாவில் பனி கவிப்புகளாக, அதாவது ஐஸ் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் ஆல்ப்ஸ் மலைகளின் பனியாறுகளுக்கு என்னென்னா கிளாசியர்ஸ், அதாவது சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இவை மிக குறைந்த அளவில் காணப்படினும் பனியாறுகள் உருக துவங்கினால் நமது சுற்றுப்புற சூழலை பெருமளவு பாதிக்கும். உலகளவிய வெப்ப உயர்வால் பெரிய பனி விரிப்புகள், அதாவது ஐஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, உருகி சீர்குலைந்து கடல் மட்டம் மேலும் உயரக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. அவ்வாறு உயர்கண்ட கடல் மட்டத்தினால் கடற்கரையோர நகரங்கள் கடலில் மூழ்கி உருகுலைய நேரிடும். மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர வேண்டியிருக்கும். தவிர நன்னீர் தொகுதிகளையும் வாழிடங்களையும் பேரழிவிற்கு கொண்டு செல்லும். அடுத்தது, மூன்றாவதாக, நிலத்தடியில் மிகப்பெரிய அளவில் நீர் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. நிலத்தடி நீரும் மண்ணின் ஈரமும் இணைந்து புவியில் காணப்படுகின்ற மொத்த நீரில் சுமார் 0.5% நீரை கொண்டுள்ளன. மண்ணில் காணப்படும் நீர் மண் துகள்களுக்கு இடையேயான பொறையிடங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான நேரங்களில் இப்பொறையிடங்கள் நீரின்றி வறட்சியாக இருக்கும். மழை பொழியும் பொழுது பொறையிடங்களில் நீர் நிரம்பி விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் வருடம் முழுவதும் மண்ணில் ஈரம் காயாமல் இருப்பின் அவ்விடங்களில் நிலத்தடி நீர் காணப்படும். அதாவது மண் துகள்களுக்கிடையே உள்ள பொறையிடங்களில் நீர் நிரந்தரமாக நெளிந்திருக்கும். மண்ணும் நிலத்தடி நீரும் முக்கியமான நீர் மூலங்களாகும். மண்ணில் உள்ள நீரை தாவரங்கள் தங்களின் பயன்பாட்டுக்காக உறிஞ்சிக் கொள்கின்றன. நிலத்தடி நீர் நீர்ப்பாசனத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுகிறது. அடுத்ததாக, நீரானது புவியின் மேற்பரப்பில் ஓடைகளாகவும் ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் காணப்படுகிறது. புவியில் பாய்கின்ற மிகப்பெரிய ஆறுகளும் ஏராளமான ஏரிகளும் பார்ப்பதற்கு மிக பெரியவையாக இருப்பதால் நீர் சேமிப்பும் அதிகமாக இருக்கும் என்று நாம் கருதலாம். ஆனால் ஓடைகளிலும் ஆறுகளும் ஏரிகளும் புவி தொகுதியின் மொத்த நீரில் 0.05% மட்டுமே கொண்டிருக்கின்றன. இறுதியாக, வளிமண்டலத்தில் காணப்படும் நீரின் அளவு மொத்த நீரில் 0.0001% ஆகும். இனி பெருங்கடல்களை பற்றி மிக விரிவாக இந்த பாடத்திலும் நன்னீர்நிலைகளை பற்றி அடுத்த ஆண்டு விரிவாக படித்தறிவோம். இப்போ பெருங்கடல்கள் பற்றி பார்க்கலாம். பெருங்கடல்கள் பரந்த விரிந்த ஆழமான மிகப்பெரிய நீர்ப்பரப்பாகும். குறைந்த ஆழத்துடன் ஒரு பகுதியில் நிலத்தால் சூழப்பட்டிருக்கும் நீர்ப்பரப்பை கடல் என அழைக்கிறோம். பெருங்கடல் நீரும் கடல் நீரும் கரிக்கும் தன்மை கொண்டவை. அடுத்தது, பெருங்கடலில் மிக பெரியது பசிபிக் பெருங்கடல் ஆகும். இது அட்லாண்டிக் பெருங்கடலை விட 2 மடங்கு பெரியது. இப்பெருங்கடல் புவிப்பரப்பில் 1/3 பரப்பை புவிக்கோளத்தின் மொத்த நீரில் பாதியையும் கொண்டுள்ளது. நீருக்கடியில் 3300 மீட்டர் ஆழத்தில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று அமைந்துள்ளது. இத்தொடர் 2000 முதல் 3000 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து காணப்படுகிறது. தவிர பசிபிக் பெருங்கடலில் நூற்றுக்கணக்கான எரிமலை தீவுகள் சிதறி காணப்படுகின்றன. இவற்றில் பல உயிரினங்கள் வாழிடங்களாகவும் உள்ளன. அடுத்தது, ஆஸ்திரேலியா கடற்கரைக்கு அப்பால் உலகிலே மிகப்பெரிய பவளத்தொடர் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. இத்தொடரை
பெரிய அரண் பவளத்தொடர் என அழைக்கிறோம். அடுத்தது, அட்லாண்டிக் பெருங்கடல் இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல் ஆகும். நீருக்கடியில் வடக்கு தெற்காக அமைந்துள்ள எரிமலைகளை ஒட்டி இப்பெருங்கடல்கள் வருடத்திற்கு 2 முதல் 4 சென்டிமீட்டர் வீதம் அகன்று வருகிறது. இந்த மலைத்தொடர் 4000 மீட்டர் உயரம் வரை காணப்படுகின்றது. வட அட்லாண்டிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் சலனமற்ற சார்கோசா கடல் அமைந்துள்ளது. அமைந்துள்ளது. இக்கடல் பரப்பு பச்சை பழுப்பு நிற சார்கோஸ் கடற்பாசினால் மூடப்பட்டுள்ளது. பச்சை பழுப்பு நிறம் கொண்ட சார்கோஸ் கடற்பாசினால் மூடப்பட்டுள்ளது. மொத்த நீரின் அளவில் 1/5 பங்கை இந்திய பெருங்கடல் கொண்டுள்ளது. இப்பெருங்கடல் 3வது பெரிய பெருங்கடலாகும். செங்கடலில் இருந்து இந்திய பெருங்கடலின் தென் எல்லை வரை பெருங்கடல் தொடர், அதாவது ஓசன் ரீஜன் ஒன்று காணப்படுகிறது. விரிவடைந்து வருகின்ற இந்த ஒரு மலைத்தொடரின் மீது செங்கடல் அமைந்துள்ளதால் கடந்த 25 மில்லியன் ஆண்டுகளாக இக்கடல் விரிவடைந்து வருகின்றது. அடுத்தது, தென் பெருங்கடலில் 550 தென் அச்சக்கோட்டிற்கு தெற்கில் அமைந்துள்ள நீர்ப்பரப்பு முழுமையும் அடங்கும். இப்பெருங்கடல்தான் 4வது பெரிய பெருங்கடலாகும். குளிர்காலத்தில் பாதிக்கு மேற்பட்ட இக்கடலின் பரப்பு பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கும். அடுத்தது, அண்டார்டிகா பனிக்கட்டி கண்டத்திலிருந்து கடலை நோக்கி 100 கிலோமீட்டர் கணக்கில் பரவியுள்ளதால் தென் பெருங்கடலை பற்றி விவரங்களை சொற்பமாகவோ இருக்கின்றன. அடுத்தது, ஆர்க்டிக் பெருங்கடல் மிக சிறிய ஆழமற்ற நீர்ப்பரப்பாகும். புவியில் காணப்படும் மொத்த உப்பு நீரில் 1% நீரை இப்பெருங்கடல் கொண்டுள்ளது. வருடத்திற்கு பெரும்பாலான நேரம் இப்பெருங்கடல் பரப்பை பனிக்கட்டிகள் கடினமான ஒரு போர்வை போல் மூடியுள்ளன. பெருங்கடல்கள் பார்த்தாச்சு. இப்போ கடல்களை பற்றி பார்க்க போகிறோம். கடல்கள் பெருங்கடலின் துணை பிரிவுகளாகும். குறிப்பாக நிலங்களால் சூழப்பட்ட பெருங்கடல்களில் கடல்கள் அமைந்துள்ளன. நிலப்பரப்புகளால் சூழப்பட்டுள்ள சாக்கடலும் காஸ்பியன் கடலும் உப்பு நீர் ஏரிகளாக கருதப்படுகின்றன. சாக்கடலும் காஸ்பியன் கடலும் உப்பு நீர் ஏரிகள். சரிங்களா? அடுத்தது, பசிபிக் பெருங்கடலின் ஒரு பகுதியான பவளக்கடல் ஆஸ்திரேலியா மற்றும் நியூ கெலிடோனியாவிற்கும் இடையில் அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்து நினைக்கிறேன், அதான் நியூ கெலிடோனியாவுக்கு இடையில் பவளக்கடல் உள்ளது. அடுத்தது, சைனா கடல் பசிபிக் பெருங்கடலின் ஒரு பகுதியாகும். இக்கடல் கிழக்கு சைனா கடல் மற்றும் தெற்கு சைனா கடல் என்ற 2 பிரிவாக உள்ளது. அடுத்தது, அலாஸ்கா மற்றும் கம்சாட்காவிற்கு இடையில் வட பசிபிக் பெருங்கடலின் பகுதியான பெரியங்கடல் அமைந்துள்ளது. அலாஸ்காவுக்கும் கம்சாட்காவுக்கும் இடையில் வட பசிபிக் பெருங்கடலின் பகுதியில் பெரியங்கடல் அமைந்துள்ளது. இக்கடல் ஒவ்வொரு குளிர்காலத்திலும் பல மாதங்கள் உறைந்து விடுகின்றது. அடுத்தது, ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் வடமேற்கு பசிபிக் பெருங்கடலின் தொடர்ச்சியாக ஒக்கஸ் கடல் அமைந்துள்ளது. அடுத்து, ஜப்பான், கொரியா மற்றும் ரஷ்யா இடையில் வட பசிபிக் பெருங்கடலில் ஜப்பான் கடல் அமைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா பவளக்கடல் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சைனா கடல் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரியங்கடல் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒக்கஸ் கடல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜப்பான் கடல் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கடலாக ரொம்ப முக்கியம் கடல். அடுத்தது, அட்லாண்டிக் பெருங்கடலின் ஒரு பகுதியான கரீபியன் கடல் பல தீவுகளை கொண்டுள்ளது. தற்பொழுது புவியில் நடைபெறுகின்ற நிலவியல் பலகை நகர்வுகள் தொடர்ந்து நடைபெறுமானால் ஆப்பிரிக்கா நிலவியல் பலகை வடக்கு நோக்கி நகர்ந்து நிலத்தால் சூழப்பட்டுள்ள மத்திய தரைக்கடலை
அடுத்த 50 மில்லியன் ஆண்டுகளுக்குள் முழுவதுமாக மூடப்பட்டுவிடும். அந்தமான் தீவுகளுக்கும் தாய்லாந்திற்கும் இடையே இந்திய பெருங்கடலில் அந்தமான் கடல் அமைந்துள்ளது. அடுத்தது கண்ட பரப்புகளில் அமைந்துள்ள மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதுபோல கடலுக்கு அடியிலும் மிகப்பெரிய மலைத்தொடர்களும் மிக ஆழமான அகழிகளும் உள்ளனர். இத்தகைய நிலத்தேற்றத்தை பற்றி இனிது படித்து அறிந்து கொள்வோம். அதாவது மலைத்தொடர்கள் அகழிகளை பற்றி படிக்க போகிறோம். இப்போ பெருங்கடலில் அடிநிலத்தேற்றங்கள்னால் ஓஷன் பாட்டம் டோப்போகிராஃபி அப்படிங்கிறத படிக்க போகிறோம். பெருங்கடல் தரையில் காணப்படும் நிலத்தேற்றத்தை 4ஆக வகைப்படுத்தப்பட்டு உள்ளன. அவை கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, பெருங்கடல் தொட்டி, பெருங்கடல் குளியல். ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, பெருங்கடல் தொட்டி, அடுத்து பெருங்கடல் குழி, கண்ட மேலோடு, பெருங்கடல் மேலோடு. அந்த இதில் நம்மளுக்கு கம்பேரிஷன் பண்ணி காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ஷனல் ஸ்லீஃப்னு சொல்லுவாங்க. கண்ட எல்லைக்கு அருகாமையில் அமைந்துள்ள பெருங்கடல் பகுதியை கண்டத்திட்டு என்கிறோம். கண்டத்திட்டு 150 மீட்டரிலிருந்து 200 மீட்டர் ஆழம் வரை காணப்படுகிறது. சரிங்களா? 150லேருந்து 200. அதுபோலவே அதன் அகலமும் இடத்திற்கு இடம் வேறுபடுகின்றது. அகன்ற கண்டத்திட்டுக்கள் மிக சிறந்த நீர்பிடிப்பு தளமாகும். ஏனெனில் இப்பகுதியில் பிளாங்டன்கள் செழித்து வளர தேவையான சூழ்நிலையை கொண்டிருக்கிறது. இந்த பிளாங்டன்கள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றனர். ஆதலால் கண்டத்திட்டுக்களில் மீன்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ்கின்றன. எடுத்துக்காட்டுகளாக வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை, அடுத்தது ஐரோப்பியன் வடமேற்கு கடற்கரை மற்றும் ஜப்பான் தீவுகளை சுற்றியுள்ள கண்டத்திட்டு பகுதிகள் சிறந்த மீன்பிடிப்பு தளங்களாக உள்ளனர். அடுத்தது கண்டத்திட்டுக்காக கண்டச்சரிவு, அதாவது கண்டிஷனல் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. கண்டத்திட்டை அடுத்து பெருங்கடலின் தரையை நோக்கி செங்குத்தாக சரிகின்ற பகுதி கண்டச்சரிவாகும். இச்சரிவு கண்டத்திட்டையும் ஆழத்தில் அமைந்துள்ள பெருங்கடல் தரையும் இணைக்கின்றது. இச்சரிவின் ஆழம் சராசரியாக 3000 முதல் 6000 மீட்டர் வரை வேறுபடுகின்றது. கண்டச்சரிவு முடிவடையும் பகுதியிலிருந்து பெருங்கடலின் ஆழம் திடீரென அதிகரிக்கின்றது. அடுத்தது பெருங்கடல் அகழி, ஓஷன் த்ரோத்துன்னு சொல்லுவாங்க. கண்டச்சரிவு ஆழமான நீரடி சமவெளி போன்ற காணப்படும் பெருங்கடல் ஆழியில் முடிவடைகிறது. பெருங்கடல் ஆழியில் மலைத்தொடர்கள், பீடபூமிகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளி ஆகியவை அமைந்துள்ளன. இவை பெருங்கடல் அகழியின் மொத்த பரப்பில் 40% பெருங்கடல் அகழியின் பரப்பு மிக நுண்ணிய உயிரிகள் மற்றும் பாறைகளின் படிமங்களால் ஆனது. பெருங்கடல் மலைத்தொடர்களில் மிக பெரியது மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடராகும். இத்தொடர் 14,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டுள்ளது. இத்தொடரில் அமைந்துள்ள ஆழமான பள்ளத்தாக்கு பகுதிகளில் எரிமலைகள் மற்றும் நிலநடுக்கம் போன்றவை பரவலாக ஏற்படுகின்றன. நிலத்தின் மேல் வெடிக்கின்ற எரிமலைகளை போன்றே கடலுக்கடியிலும் எரிமலைகள் வெடிக்கின்றன. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஹவாய் தீவுகளும் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள அஜோஸ் தீவுகளும் கடலுக்கடியிலிருந்து வெடித்து உருவான எரிமலைகள் ஆகும். அது எரிமலைகள். அடுத்தது பெருங்கடல் குழிகள்னால் ஓஷன் டீப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெருங்கடலில் வெகு ஆழத்தில் அகழிகள் தோன்றுகின்றன. அகழிகள் மிக குறுகலாகவும் ஆழமாகவும் இருப்பவை. அத்தகைய அகழிகள் பசிபிக் பெருங்கடலில் ஏராளமாக காணப்படுகின்றன. அவ்வாறு மரியனா அகழி, அந்த மரியனா அகழிங்கிறது பார்த்திங்கன்னா 11,033 மீட்டர், உலகத்திலே மிக ஆழமானது. இந்த அகழியில்
எவரெஸ்ட் சிகரம் பார்த்திங்கன்னா 8848 மீட்டர் கூட முழுவதுமாக மூழ்கிவிடும். எவரெஸ்ட் சிகரமே வந்து மூழ்கிடும். இதுவரை பெருங்கடல்களின் தரையில் அமைந்துள்ள சிறப்பான நிலத்தேற்றங்களையும் பற்றி விரிவாக படித்தறிந்தோம். பெருங்கடல்களின் பண்புகளில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவற்றில் நிரந்தரமாக காணப்படும் சலனங்கள் ஆகும். சலனங்களின் வகைகளை அலைகள், ஓதங்கள் மற்றும் நீரோட்டங்கள் போன்றவற்றை கூறலாம். அதாவது அதில் கூடிய சலனங்கள் பார்த்தீங்கன்னா அலைகள், ஓதங்கள் மற்றும் நீரோட்டங்கள் என கூறலாம். இப்போ நீர்ப்பரப்பின் மேலே காற்று செய்கையினால் அலைகள் உயர்ந்து தாழ்கின்றனர். அலைகள் காற்றின் திசையில் நகருபவை. ஒரு நாளில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெருங்கடலின் நீர்மட்டம் உயர்ந்து தாழ்வதை ஓதங்கள் என அழைக்கிறோம். இவை புவிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக உருவாகின்றன. பெருங்கடல்களில் நீரோட்டங்கள் என்பது கிடையாகவும் செங்குத்தாகவும் நகர்கின்றன. காற்று, உராய்வு, வெப்பம், ஈர்ப்பு விசை மற்றும் நீரின் அடர்த்தி முதலானவற்றில் காணப்படும் வேறுபாடுகள் காரணமாக பெருங்கடல்களின் பல்வேறு பகுதிகளில் நீரோட்டம் தோன்றுகின்றன. இத்தகைய நீரோட்டங்கள் அவை பாய்கின்ற மண்டலத்தின் காலநிலையை மாற்றி அமைக்கின்றனர். இவை ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டுக்கு வெப்ப ஆற்றலை பரப்புகின்றனர். பெருங்கடல்களில் காணப்படும் சுழற்சியை பற்றி இனி விரிவாக படித்தறிவோம். இப்போ வந்து நீரோட்டங்களை பற்றி சொல்கிறாங்க. பெருங்கடல்களின் மேற்பரப்பில் கிடையாக நகருகின்ற கடல் நீரை நீரோட்டங்கள் என அழைக்கலாம். நீர்ப்பரப்பின் மேலே வீசுகின்ற காற்று பெருங்கடல்களில் நீரோட்டங்களை நகர்த்துகின்றன. பெருங்கடல் பரப்பின் மீது காற்று வீசும்போது உராய்வு ஏற்படுகிறது. இந்த உராய்வின் காரணமாக காற்று வீசுகின்ற திசையில் நீரும் நகர்த்தப்படுகிறது. நீரோட்டங்கள் மிக பெரிய அளவில் பெருங்கடல்களில் தோன்றுவதற்கு முக்கிய காரணி வளிமண்டலமாகும். இந்த நீரோட்டங்கள் வெப்பமண்டலத்திலிருந்து துருவ மண்டலத்திற்கு வளிமண்டலத்தின் வெப்ப ஆற்றலை எடுத்து செல்கின்றன. நீரோட்டங்களில் சில சிறிய அளவில் தோன்றுகின்றனர். அது பாதிப்புகளும் குறைந்த அளவிலே இருக்கின்றனர். பிற நீரோட்டங்கள் நிரந்தரமாகவும் கிடையாக வெகு தூரத்திற்கு மிகப்பெரிய அளவிலும் பரவி காணப்படுகின்றனர். இப்போ 3 பெருங்கடல்களும் கண்டங்கள் எல்லையாக அமைந்திருக்கும். 3 பெருங்கடல்களும் கண்டங்கள் எல்லைகளாக அமைந்திருக்கின்றனர். இவை நீரோட்டங்களின் பாதையில் தடைகளாக அமைவது மட்டுமின்றி அந்நீரோட்டங்கள் ஏறக்குறைய வட்ட வடிவில் சுழலவும் காரணமாகவும் அமைகின்றன. இத்தகைய சுழல் தேற்றங்களை பெருங்கடல் சுழல்கள், அதாவது ஓஷன் கிரையர்ஸ் என அழைக்கிறோம். துணை வெப்பமண்டல பகுதிகளில் 30 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு அச்சக்கோடுகளில் அமைந்துள்ள பெருங்கடல் ஒவ்வொன்றிலும் ஓர் சுழல் பெரிய அளவில் அமைந்துள்ளது. இத்தகைய நீர் சுழல்களை துணை வெப்பமண்டலம் உயர் அழுத்தத்திலிருந்து வீசுகின்ற காற்று கட்டுப்படுத்துகின்றது. அடுத்து 50 டிகிரி வடக்கு அச்சக்கோடுகளில் அமைந்துள்ள வட அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பரப்புகளில் சுழல்கள் சிறிய அளவில் உருவாகின்றன. இச்சுழல்கள் நீரோட்டங்களை துருவ மண்டல உயர் அழுத்த மையங்களிலிருந்து வீசுகின்ற காற்று கட்டுப்படுத்துகிறது. இத்தகைய சுழல் தொகுதிகள் தென் அரைக்கோளத்தில் பெரிய அளவில் அமையவில்லை. ஏனெனில் இத்தகைய சூழல்கள் தோற்றுவிக்கின்ற நிலப்பரப்பு குறைவாக உள்ளது. இப்போ ஒரு சுழலில் 4 நீரோட்டங்கள் அமைந்துள்ளன. கிழக்கு மேற்காக 2 நீரோட்டங்கள் முறையாக சுழலின் மேல் மற்றும் கீழ் பகுதிகளாக அமைந்துள்ளன. கண்ட எல்லைகளுக்கு இணையாக வடக்கு தெற்காக 2 எல்லை நீரோட்டங்களும் அமைந்துள்ளன. இந்த நீரோட்டங்கள் பாய்கின்ற திசைகளை மிக பெரிய அளவில் வீசுகின்ற காற்று சுழற்சிகள் நிர்ணயிக்கின்றன. உலக அளவில் அச்சக்கோடுகளின் இடையே வெப்ப ஆற்றல் பரவலுக்கு எல்லை நீரோட்டங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன.
வட அரைக்கோளத்தில் 2 சுழல்களும் தென் அரைக்கோளத்தில் 3 சுழல்களும் காணப்படுகின்றன. வட அட்லாண்டிக் பெருங்கடல் சுழலை எடுத்துக்காட்டாக கொண்டு ஓர் சுழலின் அமைப்பை எவ்வாறு உள்ளது என்று புரிந்து கொள்வோம். படத்தில் காட்டியுள்ளது போல் வட அட்லாண்டிக் சுழலில் 4 நீரோட்டங்கள் அமைந்துள்ளன. அவை வட நிலநடுக்கோட்டு நீரோட்டம், கல்ஃப் நீரோட்டம், அடுத்து வட அட்லாண்டிக் நீரோட்டம், கரினிஸ் நீரோட்டம். சரிங்களா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். வட அட்லாண்டிக் நீர்ப்பிரிவு, கல்ஃப் நீரோட்டம், கிரெனஸ் நீரோட்டம், நிலநடுக்கோட்டு நீரோட்டம் அப்படிங்கிறத மாதிரி இது டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். இப்போ வட நிலநடுக்கோட்டு நீரோட்டத்தை மேற்கு நோக்கி நகர்த்துகிறது. இந்நீரோட்டம் மேற்கில் அமைந்துள்ள அமெரிக்க கண்டங்களால் தடுக்கப்பட்டு வடக்கு நோக்கி திருப்பப்படுகிறது. வடக்கு நோக்கி பாயும் இந்த நீரோட்டம் கல்ஃப் நீரோட்டம் எனப்படும். அடுத்து இது 2வது பாருங்கள். கல்ஃப் நீரோட்டம் அப்படிங்கிறது மத்திய மற்றும் வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை ஒட்டி கல்ஃப் நீரோட்டம் பாய்கிறது. இந்த நீரோட்டம் வட நிலநடுக்கோட்டு வெப்ப நீரை சுமந்து செல்வதால் வெப்ப நீரோட்டமாகும். உயர் அச்சத்தில் வீசுகின்ற மேற்கு காற்றுகளால் அதாவது வெஸ்டர்லைன்ஸ் இந்நீரோட்டம் பாதிக்கப்படுகின்றது. இந்த மேற்கு காற்றுகள் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்தத்தில் இருந்து துணை துருவ தாழழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகின்றது. இந்த மேற்கு காற்று வட அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்கும் பொழுது கல்ஃப் நீரோட்டத்தை கிழக்கு நோக்கி நகர்த்துகிறது. கிழக்கு நோக்கி பாய்கின்ற இந்த நீரோட்டத்தை வட அட்லாண்டிக் நீர்ப்பிரிவு என்று அழைக்கிறோம். அடுத்தது வட அட்லாண்டிக் நீர்ப்பிரிவு அப்படின்னா, வட அட்லாண்டிக் நீர்ப்பிரிவு கிழக்கு திசையை நோக்கி பாய்கிறது. அத்திசையில் அமைந்துள்ள ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய நிலத்தடைகளால் இந்நீரோட்டம் 2 கிளைகளாக பிரிகின்றன. அவை கரினிஸ் நீரோட்டம், அடுத்தது ஹைபீரியன் நீரோட்டம் ஆகும். இவற்றுள் கரினிஸ் நீரோட்டம் வட அட்லாண்டிக் சுழலில் காணப்படும் 4வது நீரோட்டமாகும். அடுத்து கரினிஸ் நீரோட்டம் வட அட்லாண்டிக் நீர்ப்பிரிவு கிழக்கில் அமைந்துள்ள ஆப்பிரிக்கா கண்டம் தடுத்து அதை மேற்கு கடற்கரையை ஒட்டி தெற்கு நோக்கி பாய்கிறது. இந்த நீரோட்டத்தை கரினிஸ் நீரோட்டம் என்று அழைக்கிறோம். இந்நீரோட்டம் வடதுருவத்திலிருந்து குளிர் நீரை சுமந்து வருவதால் இது ஒரு குளிர் நீரோட்டம் ஆகும். இக்குளிர் நீரோட்டம் நிலநடுக்கோட்டை நோக்கி பாய்கிறது. அடுத்தது பெருங்கடலில் காணப்படுகின்ற நீரோட்டங்களிலே கல்ஃப் நீரோட்டம் மிக வலுவான நீரோட்டமாகும். இந்நீரோட்டம் சுமார் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொண்டிருக்கும். இந்த வெப்ப நீரோட்டம் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பா நாடுகளை கடுங்குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இல்லையெனில் அந்நாடுகள் அதே அச்சக்கோட்டில் அமைந்துள்ள கனடாவை போன்ற குளிர்கால நிலையை பெற்றிருக்கும். ஆனால் உலகளவில் கூடுதலாகி வருகின்ற வெப்பத்தினால் கல்ஃப் நீரோட்டம் பாய்கின்ற திசையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்த மாற்றத்தினால் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வட்டார காலநிலையும் பாதிப்புக்கு ஆளாகி வருகிறது. ஆனால் நீரோட்டங்களில் ஏற்படுகின்ற உலகளாவிய மாற்றங்கள் காலநிலை சுழற்சியில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. பசிபிக் பெருங்கடலில் தோன்றுகின்ற 2 நீரோட்டங்களை எடுத்துக்காட்டாக கொண்டு இவ்விளைவை புரிந்து கொள்ளலாம். இப்போ பசிபிக் பெருங்கடல் பாருங்க. காலநிலை சுழற்சியில் நீரோட்டங்களின் செல்வாக்கு. பசிபிக் பெருங்கடலில் தோன்றுகின்ற எல் நீனோயாகும் இயற்கை காலநிலை சுழற்சியின் ஒரு பகுதி. லா சரிங்களா? இப்போ எல்லை பற்றி பார்க்கலாம். எல் என்றால் ஆண் குழந்தை என்றும் லா என்றால் பெண் குழந்தை என்றும் பொருள்படும் ஸ்பானிஷ் சொற்களாகும். இவை பசிபிக் பெருங்கடலின்
குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் நிலநடுக்கோட்டை ஒட்டிய பரப்பில் தென் அமெரிக்கா கண்டத்தின் மேற்கு கடற்கரையோரங்களில் ஒரு வெப்ப நீரோட்டம் தோன்றுகின்றது. இந்நீரோட்டத்தை எல் என்று அழைக்கின்றனர். இந்நீரோட்டம் தோன்றுகின்ற வருடங்கள் எல் வருடங்கள் என அழைக்கப்படுகின்றது. இதர வருடங்கள் சாதாரண வருடங்கள் என குறிக்கப்படுகின்றது. சாதாரண வருடங்களில் எவ்வித காலநிலை நிலவுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். சாதாரண வருடங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. தென் பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வீசுகின்ற கிழக்கு காற்றுகள் அப்பரப்பில் காணப்படும் வெப்ப நீரை மேற்கு நோக்கி நகர்த்துகிறது என நாம் அறிவோம். இதனால் அவ்வெப்ப நீர் இந்தோனேசியா கடற்கரைக்கு அருகாமையில் போய் சேர்கிறது. இதனால் இந்த வெப்ப நீரினால் மழை மேகங்கள் உருவாகின்றன. அதன் விளைவாக வட ஆஸ்திரேலியா இந்தோனேசியா பகுதிகளில் கனத்த மழைப்பொழிவு பொழிகிறது. அதே நேரத்தில் தென் அமெரிக்கா கடற்கரையோரங்களில் கடலுக்கடியிலிருந்து மேலெழுந்து வடக்கு நோக்கி நகருகின்ற பெருநீரோட்டம் குளிர்ந்த நீரை மேற்பரப்பிற்கு கொண்டு வருகிறது. இக்குளிர் நீரோட்டம் மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் சத்துக்களையும் தன்னுடன் சுமந்து வருகிறது. ஆதலால் தென் அமெரிக்கா கடற்கரையோரங்களில் மீன்பிடித்தல் தொழில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இனி எல் நீரோட்டம் தோன்றுகின்ற வருடத்தில் உலகளாவில் ஏற்படும் காலநிலை விளைவுகளை பற்றி ஆராய்ந்து அறிவோம் சொல்லியிருக்காங்க. இப்போ எல் வருடங்களில் கிழக்கு காற்றுகள் வலுவிழக்கின்றன அல்லது திரும்பி விடுகின்றது. ஆகையால் பசிபிக் பெருங்கடலின் மேற்கிலிருந்து கிழக்காக வெப்ப நீர் பாய்கிறது. தென் அமெரிக்கா கடற்கரைக்கு அப்பால் வெப்ப நீர் அதிக அளவில் சேர்கிறது. இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியா டயக்ராம் கொடுத்துருக்காங்க, தென் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க, கீழே வந்து டவுன் கொடுத்துருக்காங்க. குளிர்நீர் வந்து மேலெழும்புது, அதாவது வெப்பநிலை கோட்டிலேருந்து குளிர்நீர் வந்து மேலெழும்பு போது வலிமையான கிழக்கு காற்று வந்து அந்த பக்கம் கிழக்கு காற்று வந்து ஆஸ்திரேலியா நோக்கி அடிக்குது. இது வந்து உயர் கடல் மட்டம் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலநடுக்கோட்டிற்கு இணையாக பசிபிக் பெருங்கடலின் குறுக்கு வெட்டு தேற்ற வரைபடம் பசிபிக் பெருங்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியில் காணப்படும் வளிமண்டல சூழ்நிலையை விளக்கி காட்டுகிறது. வெப்பநிலை கோட்டை அமைவிடத்தை கவனியுங்கள். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சாதாரண நிலை, சரியா? இந்நீர் பெருநாட்டு கடற்கரையோர பகுதிகளில் சேர்வதை தொடர்ந்து ஏற்படும் கனத்த மழையினால் அப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறது. அடுத்தது தவிர தொடர்ந்து சேர்கின்ற வெப்ப நீரினால் கடலுக்கடியில் இருந்து மேலெழும்புகின்ற சக்திமிக்க பெரும் குளிர் நீரோட்டத்தை கீழ் நோக்கி அழுத்தி விடுகிறது. அதன் விளைவாக பறவைகளும் மீன்களும் இப்பகுதியில் இடம்பெயர்ந்து விடுகின்றனர் அல்லது மடிந்து விடுகின்றனர். அடுத்தது எல் நீரோட்டம் ஒரு பக்கத்தில் மழையும் மற்றும் வெள்ளத்தையும் மற்றொரு பக்கத்தில் வறட்சியும் தோற்றுவிக்கின்றனர். இத்தகைய காலநிலை மாற்றங்கள் உலக அளவில் ஏற்படக்கூடியவை. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதங்களில் சிறிய அளவில் நடைபெறுகின்ற எல் நிகழ்ச்சி சில வாரங்கள் மட்டுமே நீடிக்கும். ஆனால் அசாதாரணமாக சில வருடங்களில் விடாப்பிடியாக தொடர்ந்து நீடிக்கின்றன. குறிப்பாக 1982 1983 மற்றும் 1997 1998 ஆகிய வருடங்களில் நடைபெற்ற எல் நிகழ்ச்சி உலகளவில் பெரும் பாதிப்பை தோற்றுவித்தது. சராசரியாக ஒவ்வொரு 10 - 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று 1980 மற்றும் 1990களுக்கு முன்னர் நடைபெற்ற எல் நிகழ்ச்சி கடுமையாக இருந்தது. குறிப்பாக எல் தொடர் நிகழ்ச்சியின் முதல் கடும் விளைவு 1980களில் ஆரம்பத்தில் வளர்ச்சி பெற்றிருந்தது. பாருங்க, தான் வந்து டயக்ராம் கொடுத்துறாங்க பாருங்கள். தென் அமெரிக்காவில் காற்று வந்து டவுன் ஆகுது. அங்கேருந்து வந்து வலுவிழந்த காற்று கிழக்கு காற்று வந்து போகுது, ஆஸ்திரேலியா போகுது.
அங்கே போன உடனே அந்த வெப்ப காற்று மேலே வரக்கூடிய அந்த குளிர் காற்றுடன் கூடிய அந்த நீரோட்டத்தை வந்து அமுத்திட்டு மீன்களுக்கு வந்து உணவே இல்லாமல் வந்து பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு மழைப்பொழிவு வறட்சிலாம் கொடுத்து போகுது. தென் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் வந்து டவுன் ஆகுது. இப்போ நிலநடு கோட்டிற்கு இணையாக பசிபிக் பெருங்கடலில் குறுக்குவெட்டற்ற வரைபடம் எல் நிலா உருவாக காரணமாக அமைகின்ற பசிபிக் பெருங்கடலின் நிலநடு கோட்டு பகுதியில் காணப்படும் வளிமண்டல சுழற்சியை விளக்கி காட்டுகின்ற வெப்பநிலை கோட்டின் அமைவிடத்தை கவனியுங்கள் சொல்லி கொடுத்துருங்க. படத்தை பாருங்கள். அடுத்தது 1982 1986 ஆண்டுகளில் நடைபெற்ற எல் நிகழ்ச்சியினால் பசிபிக் பேரலையின் நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பம் உச்சநிலையை அடைந்தது. பசிபிக் பேரலையின் சில பகுதிகளின் மேற்பரப்பில் வெப்பநிலை சாதாரணமாக நிலவுகின்ற வெப்பநிலையை விட 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தது. இதன் விளைவாக வெப்பமடைந்த கடல் நீரினால் பெரு மற்றும் இக்குவாடார் பகுதிகளில் கடற்கரைக்கு அப்பால் கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயினர். அதாவது பெரு, இக்குவாடா போன்ற பகுதிகளில். தென் அமெரிக்கா கடற்கரைக்கு அப்பால் முந்தைய வருடத்தை விட மீன்பிடிப்பு 50% குறைந்துள்ளது. 50% மீன்பிடிப்பு வந்து குறைஞ்சிருச்சுன்றாங்க. அடுத்தது எல் நீரோட்டம் இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் காலநிலைகளும் பாதிக்கின்றனர். ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியா நாடுகளின் அருகாமையில் கடல் நீர் மிகவும் குளிர்ந்து விடுவதால் மழைத்தரும் மேகங்கள் தோன்றுவதில்லை. அதனால் வறட்சி ஏற்படுகின்றது. பருவ காற்றுகளும் ஜெட் நீரோட்டங்களும் பாதிக்கின்றன. தாவரங்கள் வறண்டு போன நிலையில் சிறு பொறியும் பெரும் தீயையும் தூண்டிவிடுவதால் பெருமளவில் காட்டுத்தீ உருவாகின்றது. அதன் விளைவாக நைட்ரஜன் மற்றும் கார்பன் சுழற்சியும் பாதிக்கின்றன. சூழலியல் தடங்கல்கள் ஏற்படுகின்றன. அடுத்தது வந்து லா நிகழ்ச்சியின் பொழுது நடைபெறக்கூடிய காலநிலையை இப்பொழுது பார்ப்போம். எல் நிகழ்ச்சிக்கு பின்னர் வானிலை முந்தைய நிலைமைக்கு திரும்பி விடுகின்றது. இருப்பினும் சில வருடங்களில் கிழக்கு காற்றுகள் மிக வலிமையுடையதாக மாறுகிறது. அந்த நேரங்களில் அசாதாரணமாக மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் குளிர்ந்த நீர் சேர்கின்றனர். இந்த நிகழ்ச்சி எல் நியோ என அழைக்கப்படுகிறது. 1988 வருடத்தில் எல் நிகழ்ச்சி ஏற்பட்டது. கோடை காலத்தில் வட அமெரிக்காவில் ஏற்படும் கடும் வறட்சிக்கு எல் நிகழ்ச்சி தான் காரணம் என அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். அண்மையில் 1998 உருவாகி வளர்ச்சி பெற்ற எல்லானது 2000 ஆண்டு குளிர்காலம் வரை தொடர்ந்து நீடித்தது 2 வருஷத்துக்கு. இக்காலகட்டத்தில் 1998 மற்றும் 1999 ஆண்டுகளில் அட்லாண்டிக் பேரலையில் ஹிரிக்கோன்கள் பருவ காலமாக விளங்கினார். அதாவது அட்லாண்டிக் பேரலையில் வந்து ஹிரிக்கோன்களின் பருவ காலமாக விளங்கினார். குறிப்பாக 1998 வெப்பமண்டல சூறாவளிகள் 10 உருவாயின. அவற்றுள் ஏறக்குறைய 6 ஹரிக்கேன்கள் முழுமையாக வளர்ச்சி அடைந்தது. அக்டோபர் மாதத்தில் உருவான ஹரிக்கேன்களில் மிட்ச் என்று பெயரிடப்பட்ட ஒரு ஹரிக்கோன் கடந்த 100 ஆண்டுகளில் உருவான ஹரிக்கோன்களிலே மிக வலிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அக்டோபர் மாதத்தில் இயற்கையாக உயர்ந்து வருகின்ற வெப்பநிலையும் வெப்பத்தின் விளைவுகளையும் ஒருங்கிணைந்த புவிக்கோளத்தை வெப்பமாயுதலில் துரிதமாக எடுத்து செல்கிறது என்பதை இத்தகைய சுழற்சிகள் வெளிப்படுத்துகின்றனர். சுமார் 100 வருடங்களுக்கு முன்னரே துவங்கிய வெப்பமாதலின் வளர்ச்சி 1970களில் அதிகரித்து அடுத்த 5 நூற்றாண்டுகளுக்குள் இத்தகைய நிலை தொடரும் என்பதை சுழற்சியின் இன்றைய நிலையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த வருகின்ற பாடத்தில் புவி தொகுப்பின் முக்கிய பகுதியான வளிமண்டலம் மற்றும் புவி பரப்பில் உயிரினங்களை தொடர்ந்து பராமரிக்க தேவையான பல கூட்டமைப்புகளை கொண்ட நுண்மையான ஒரு சமநிலை தொகுதியை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை பற்றி அறிவோம்.